வழியை அந்த ஆலோசனை என்ன பண்ணிடும், தடை செஞ்சிடும். யோசிக்க உங்களுக்கு விடாது. எப்படி யோசிக்கிறாம ஒரே யோசனை தான், கேள் கொடு கேள் கொடு கேள் கொடு. இப்படிதான் என்ன பண்ணும், வாழ்க்கைய ஓட வச்சிருக்கான் இல்லையா. தசராஜ கேட்கறான், என்ன பண்றான், அவன் கொண்டு எசேக்கியா என்ன பண்ணான், எசேக்கியான்னு சொல்றதோட கடவுளோட வழியில நடந்த ஒரு ஆள் என்ன பண்றான், அவனுக்கு விரோதமான சத்துருக்க கேட்க என்ன பண்றான், கொடுக்குறான். உங்க வாழ்க்கையில் உள்ள பாடுகளுக்கு நோய்களுக்கு உபத்திரத்தை கண்டு என்ன பண்ணக்கூடாது, என்னை விட்டு போயிரு, ஐயோ நீ விட்டுரு அப்படின்னு என்ன பண்ண, அது கூட கெஞ்சக்கூடாது. அல்ல இல்லையா. ஏன்னா வேதம் சொல்லுது, வருத்தப்பட்டு பார்த்து என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். போராட்டம் யார்கிட்ட போகணும், ஆண்டவர்கிட்ட போகணும். நீங்க பாவமே பண்ணியிருந்தால் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். வரத்தான் செய்யும். வீடு இருந்தா வாசல் படி வேணுமா வேண்டாமா, வேணும். மருமகள் இருந்தா மாமியார் மாமனார் வேணுமா வேண்டாமா திட்டுருக்கு, வேணும். அது மாதிரி மருமகள் வந்தா மாமனார் மாமியார் கொண்டு ஹாஸ்டல் விடுவாளா விட மாட்டாளா, விடுவா. அல்லையா. இதெல்லாம் நடக்காம கர்த்தரோட நீதின்படி நடக்கும் போது என்ன ஆகும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வரும் வரட்டும். நான் யாரை நம்பி இருக்கேன், ஏசப்பா. அவர் யாரு, என் தகப்பனாரு மூதாயார் சொன்னாங்க, அவர் நம்பி இருக்க நான் என்ன பண்ணல, வெக்கப்பட்டு போகல. அவர் நம்பிக்கிற நான் என்ன பண்ண, தப்பிக்க வச்சாரு. நம்ம வசனத்தை படிக்கிறதோ நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணும், விசுவாசத்தை சொல்லணும். வாயில சொல்லக்கூட விசுவாசத்தை என்ன பண்ணும், இது என்ன பண்ணும், பாடு இது என்ன பண்ணும் அப்படின்னு என்ன பண்ணும், வைராக்கியம் ஓடணும். உங்க வாழ்க்கையில போராட்டம் சாத்தான் இது வந்துச்சுன்னா என்ன ஆகும், உங்களை அப்படிதான் செய்ய வைக்கும். அல்ல இல்லையா. கடவுளை மறக்க வைக்கும். நீங்க தான் குற்றம் செஞ்சிட்டீங்க, நம்ம ஏதோ குற்றம் செஞ்சிட்டோம் போல என்ன பண்ணும், உங்களை தோண செய்யும். எது போராடிச்சு அது என்ன ஆகும், இருப்பதில்லை. எசேக்கியா எதை பார்த்து பயந்தா அவனோட நம்ம கிட்ட போர் எடுத்துருவான், நம்ம மேல போர் புரிஞ்சு என்ன பண்ணுவான், நம்ம கொண்டு போட்டுருவான்னு என்ன பண்ண, அவனை ஈட்டி பார்த்து பயந்துருப்பான், படை வீரரை பார்த்து பயந்துருப்பான், அவனை பார்த்து பயந்துருப்பான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இனி என்ன பண்ணுவான், அவன் நகரத்துக்கு வரமாட்டான். இயேசு இன்னைக்கு உங்களுக்கு பார்த்து சொல்றாரு, உங்களோட பயம் உங்களை போராட்டம் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சட்டையை கிழிச்சு அந்த 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 பொல்லாத அந்த நினைவு விட்டு என்ன பண்ணுங்க, தூக்கி எறிங்க. உங்களை நம்பின உங்களை ரட்சித்த இயேசுப்பா விசுவாசிக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை பார்த்து பயந்தது என்ன பண்ண உங்க வீட்டுக்குள்ள வராது. அல்லையா. வீட்டுக்குள்ள இருக்காது. உங்க ஆரோக்கியம் என்ன பண்ணும், உங்க வீட்டுக்குள்ள வரும். உங்க பலவீனம் என்ன பண்ணும், வெளியே போக வராது. அல்லையா. உங்களுக்கு எதிராக இருக்க யாவ என்ன பண்ண, நீங்க எதை பார்த்து பயந்தீங்களோ அது என்ன பண்ணும், உங்க வீட்டுக்குள்ள வராது. தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு யார் எல்லாம், ஏசப்பா தான் முன்னாடி. ரெண்டாவது யாரு, மீதி எல்லாம் ஊழியக்காரங்க, பாஸ்டர் ரெண்டாவது கேட்டகரி. அவர் எங்களுக்குள்ள பரம ஆசிரியர், ரெண்டாவது நாங்க, அப்புறம். அதனால உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைனா உடனே முதல்ல என்ன பண்ணும், உங்க அறை வீட்டை கதவை சாத்திட்டு என்ன பண்ணுங்க, அழுது கர்த்தரத்துல புலம்ப. கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்களை எதிராக வர்றதை என்ன பண்ணுவாரு, அதே வழியில் அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு, திரும்பி உடைச்சுவாரு. அல்லையா.